இந்த பக்கம். இல்லை வெள்ளையம்மா, எனக்கு ஒரே தலைவலி. அதான் நம்ம சரளா இருக்கல்ல, அவன் மருமவ டாக்டர் தானே, அவகிட்ட போய் ஊசி போட போகிறேன். இது சரளா மருமவ டாக்டரா? என்ன சொல்ற? உனக்கு தெரியாதா? நீ தான் எப்பவும் ரெடியாவாச்சே. ஏய், அதுக்குள்ளடி உனக்கு தெரியாம அந்த ஊருக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா? என்ன உனக்கே தெரியாதுங்க? பாத்தியாடி, இந்த சரளா என்கிட்ட சொல்லவே இல்லை. அவ எப்படி சொல்லுவா? அவ மருமோ டாக்டர் ஆனதுல இருந்து அவ பண்ணுற அலப்பறை இருக்கு, அலப்பறை. இந்த தெருவுக்கும் அந்த தெருவுக்கும் லட்டு கொடுத்துக்கிட்டு ஜிலேபி கொடுத்துக்கிட்டு அலையிறா. உனக்கு தரலையாடி? எனக்கு தள்ளியே. எப்போ கொடுத்தா? முன்னாடி தெரியா, 3 நாளா இந்த தெருவே அல்லையில படுத்து வெடி வைக்கிறதுன்னு அது என்ன இது என்ன, ஐயோ அழும்பு தாங்கலை. நான் 3 நாளாக காய்ச்சலும் உள்ளே படுத்து கிடந்தேன். நான் யாரும் வயசு கிசுக்கு வந்துட்டாவோ போல, அதனால தான் வெடி வைக்கவும் நினச்சிக்கிட்டேன். இவ மருமவ டாக்டர் ஆயிட்டாளாக்கும். ஆமாண்டி, இவ பீத்துன்னு பீத்து இருக்கே. ஐயோ ஏண்டி, இவ மவன் மருமகளை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு மருமகளை விடிய வெளியவே விட்டுட்டா. காதல கல்யாணம் பண்ணிட்டானே. இப்போ என்ன இப்படி பெருமை பீத்திட்டு நாளைதா? ஆமாண்டி, யாரை நம்புறதுனே தெரியல. அதில் கல்யாணம் பண்ணிட்டா மவன்னு கோவத்தில் இவ்வளோ நாள் தண்ணி கூட கொடுக்க மாட்டா. மருமகளுக்கு விக்கி சாவட்டுன்னு விட்டுருவா. இன்னைக்கு மருமக டாக்டர் ஆகிட்டான்னு தலைக்கு மேலே வச்சு தூக்கி ஆடுதா. பாருடா இவளுக்கெல்லாம் எப்படி காலம் வருதுன்னு. ஆமாம், இவளுக்கெல்லாம் வந்த காலத்துக்கு இவ போட்ட ஆட்டத்துக்கும் எப்படி வந்து அமைஞ்சிருக்கு பாரு மருமவா. ஆமாண்டி, நம்ம வீட்டிலையும் இருக்கு வேறு. தின்னுட்டு தூங்க தான் லாய்க்கு இந்த நாடகத்தை பார்த்துக்கிட்டு பொறணி பேசிக்கிட்டு இந்த சந்தைக்கு போய்கிட்டு இந்த பிள்ளையில 4 திருப்ப பீ குண்டியை கழுவுறனால இவ்வளவுதான் ரொம்ப இது மாதிரி பண்ணிட்டு திரிவாளுவோம். நம்ம வளர்க்காத பிள்ளைய நம்ம பிள்ளைய வளர்த்து இவகிட்ட கொடுத்துருக்குறோம். இவன் அது மூலியமா ஒரு பிள்ளைய பெற்றுக்கிட்டு நம்மக்கிட்ட சண்டித்தனம் பேசிட்டு திரிதாளுவோம். நம்ம வீட்டில் இருக்காளுவோம். ஆமாம், நீ சொன்னது சரிதான். இதில் வேற என் மருமவா கழுத்தில் என்ன வயசான காலத்தில் இவ்வளோ நகை கொண்டாங்கங்க. வயசான காலத்தில் உனக்கு என்ன நெத்தி சுட்டிங்க? ஐயோ என்னடி சொல்லுத? ஆமாம், என் மருமவா என் மவன்ட்ட ஒரே சண்டை. உங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ வயசாயிருச்சு, என்ன கம்மல் போடுதாவோ, காது மாட்டி போடுதாவோ, நெக்லஸ் போடுதாவோ, இதெல்லாம் தேவையா வயசான காலத்துலன்னு. நீ என்ன சொன்ன? என்ன கழட்டி கொடுக்குன்னு சொல்லிட்டியா? சொல்லுவேன். நான் சொல்லிட்டு நான் சாவர வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும், நான் கழட்டி தர மாட்டேன்னு சொல்லிட்டேன்ப்பா. அடி கிரிக்கும் அவ கிரிக்கி. இப்படியா சொன்ன? நாளைக்கே உன் மருமோ உனக்கு வெஸ்த வச்சு கொண்டாலும் கொண்டுருவா. ஆமாண்டி, நான் வேற அவசரப்பட்டு இப்படி சொல்லிட்டேனே. பாத்தியாடி, நமக்கெல்லாம் வந்து நம்மளை வெஸ்த வச்சு கொழுத மருமவா. நம்ம எப்படி பார்த்தோம், நம்மளா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த இவ்வளவுல ஸ்ரீதேவியா இருப்பான்னு நினச்சா மூதேவியா வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது. பரலா என்ன ஒன்றா மூதேவின்னு நினச்சா அது ஸ்ரீதேவி ஆயிடுச்சே. நம்ம டாக்டர் ஆனவொன்னு இவ்வளோ பிடிக்கவே முடியல. ஆங்குறா ஊங்குறா. ஐயோ கொஞ்சம் நெஞ்சம் அளப்பறையா பண்ணா. சரி, நான் வேற காய்ச்சலில் படுத்துக்கிறதே. நானும் ஒரு ஊசி போட்டுட்டா. சரி, காசு கொண்டு வந்தியா? என்ன காசு? ஊசி போடுறது காசு வேண்டாமா? நம்ம சரளா மருமவங்க ஊசி போட காசு வேணுமோ? ஆமாம், நீ வேற நேற்று நான் வேற ஊசி போடுறது காசு இல்லாமல் சரளா மருமவ தானே, நம்ம பிள்ளை மாதிரி தானேன்ட்டு போயிட்டேன். அந்த பிள்ளை கூட ஒன்றும் சொல்லலை. அவள் மாமியாக்காரி அதான் நம்ம சரளா கத்துற வத்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. சும்மா வருதா, ஓசியில் வருதா, அது வருதா, இது வருதா, அப்படி இப்படின்னு அந்த கத்துறாடி. அவையும் மருமவ கூட பாவம் எப்படிதான் இவ்வளோ நாள் இந்த சரளா கூட இருந்தாலும் நம்மளுக்கு எப்படித்தான் அவள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் எனக்கே சந்தேகமாக இருக்குது. அப்படியா? என்னட்டு இப்படி சொல்கிற? சரளாவை நீ நம்பாத. இவ்வளோ நாள் எப்படியோ இருந்தா இப்போ எப்படி இருக்கா தெரியுமா? எவ்வளவு ரூல்ஸ் பேசுதா தெரியுமா? அப்படியா? சரி, நான் வீட்டுக்கு போய் காசு எடுத்துகிட்டு வரேன். போய் என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம். ஏய் வரா சரளா வரா. என்னடி வெள்ளையம்மா முனியம்மா, என்ன இங்கே பேசி ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியோ? வா சரளா, வா. என்ன பண்ணுற? இருக்கேன், நல்லா இருக்கேன். என்ன இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லை, லைட்டாக இடுப்பு வலி. அதான் உன் மருமகளை பார்த்து ஊசி போட்டு வரலான்ட்டு நானும் இவளும் வந்தோம். ஊசியா? சரி, காசு கொண்டு வந்தேல? கொண்டு வந்திருக்கிறோம். எவ்வளோ கொண்டு வந்தியோ? ஆளுக்கு 500 கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு ஆளுக்கு 500 ஆளுக்கு 500? ஓ, ஆளுக்கு 500 தான். 2 பேருக்கு 500 தான். அதே 2 பேருக்கு 500? ஆளுக்கு 500 கொண்டு வாங்க. நீங்கள் வேற அவன் மருந்து வேற விலை கூண்ட மருந்து தான் என்
சும்மா இந்த 5 ரூபா டாக்டர் மாதிரிலாம் மருந்து போட மாட்டா. டாக்டர் பீஸ் 300 ரூபா. 500 ரூபாயே 10,000 நினைக்கிறேன். ஆளாளுக்கு 1000 ரூபாய் எடுத்துட்டு வாங்க. ஊசியை போடணும் படக்குன்னு கேட்கும். நல்ல கைராசியான பிள்ளைய மருமவா. பாத்தியாடி நேற்று முழுக்க சனியனே அவளே மூதேவி அப்படின்னு திட்டிட்டு இன்னைக்கு கைராசியான மருமவலாம். ஏய் அங்க என்னடி பேச்சு 2 பேருக்கும்? 1000 ரூபா போதுமா அதுக்கு மேல வேணுமா? நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். அதுக்கு மேல கொண்டு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தகுந்தபடி என் மருமோட சொல்லி ஊசி போட்டுக்கலாம். என்ன வாங்க சரியா? நான் வேற ஊரே என் மரும மேல கண்ணு பத்துக்க போய் இந்த முச்சந்தில மண் எடுக்க வந்தேன். மண் எடுத்து சுத்தி போட்டாதான் கண்ணு ஒளியும். ஒருத்தியா 2 பேரா சரளா மருமோ டாக்டர்னு ஊரே கண்ணு பாத்துக்குங்கடி. அதனால என்ன பண்றது, அதான் முச்சந்தில மண் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரளா நீ சொல்லுது சரிதான். மண்ணெடு. ஆமா உன் மருமகளுக்கு கண்ணு விடாம இருக்குமா? அடி தள்ளி போங்கடி. மண் எடுக்கிற இடத்துல நீங்க வந்து நிக்கிறீங்க. உங்க மண்ணை தாண்டி எடுக்கணும். ஏய் எங்க மண்ணை எதுக்கு எங்க மண் எடுக்கிற? மொத்த கண்ணு நீங்க தானே. நீங்க 2 பேரும் பேசுன நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தேன். உங்க மண்ணை தள்ளி போங்க. எடுத்தாச்சு மழை போய் சுத்தி போட்டு வரேன். 2 பேரும் வாங்க. பாத்தியாட்டி கொழுப்ப நம்ம மண்ணை காலடி மண் எடுத்து மருமகளுக்கு சுத்தி போடுதாலாம். என்னென்ன சொன்னா இவன் மருமகளை பத்தி அப்படின்னா இப்படின்னா மருமக விலங்குவாழ உருப்படாம போயிடுவா, பெரியில போயிடுவான்னா இப்போ நம்ம காலடி மண் எடுத்து சுத்தி போடுதாளா இவன். ஆத்தா இப்படி ஒரு மனுஷிய பார்த்தது இல்லை. நம்ம மருமகளை கூட நம்ம அப்படி திட்டே கிடையாது. ஆசைப்பட்டு நம்ம தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னு அமைதியாக போயிருக்கிறோம். இவ குறை சொல்லாத நாளே கிடையாது. அந்த பிள்ளையை திட்டாத நாளே கிடையாது. இன்னைக்கு எப்படி மாற்றி பேசா பத்தியா? ஆமாண்டி நான் சொல்லும்போது நீ நம்பல, அவ அலப்பறைய நீ நம்பலைய பத்தியா? நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம காலடி மண்ணை எடுத்துட்டு போறா இவ. ஆமாடி ஆமா. இவ மருமோ இன்னொன்று அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான், அப்பாவிதான். ஆனா இவ சரியான ஆளு. இவ கண்ணு போடுதுன்னு சொல்லி மருமோடு சொல்லி விச ஊசி போட சொல்லி நம்மள கொன்னாலும் கொண்டு விடுவா. ஆமாடி இவகிட்டே போகக்கூடாது. இவ மருமோத டாக்டரா, இவ மருமோத டாக்டராங்க. ஊர்ல வேற டாக்டரே இல்லையா? வாடி நாம வேற பக்கம் டாக்டர் கிட்ட ஊசி போட்டுக்கலாம். இவ மருமோன்னு சரி 19 கம்மியா கேப்பா, சரி ஊசி போடலாம். இவ சிவாரிசு பண்ணுவான்னு பார்த்தா மருமோ டாக்டர் ஆனோன்னு நம்ம 2 பேரையும் கழட்டி விட்டா பாரு. ஏண்டி நீங்க இன்னும் கிளம்பலையா? ஆமா உங்களுக்கு வீட்டில் என்ன வேலை இருக்கு? உங்க மருமக வெட்டி நீங்களும் வெட்டி, அதனால நின்று பேசிக்கிட்டு இருக்கியோ. சரி பேசுங்க. எனக்கு வேலை இருக்கு. என் மருமக ஏதோ மருந்து வாங்கிட்டு வர சொன்னா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பூசணி இலை ஆயலான் இருக்கிறேன். பூசணி இலை எங்கேயும் பார்த்தியா? இன்னும் சுற்றி போடுறதுக்கு மண்ணு மட்டும் போதான். பூசணி இலையும் வேணுமா? நான் ஆஞ்சிட்டு வந்துடுறேன். போய் மெடிக்கலில் மருந்து கேட்டா நான் போய் அதையும் வாங்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வழியை விட்டு நில்லுங்களை பீத்தச்சிருக்கீங்களா? பாத்தியாடி கொழுப்ப நம்மளை வெட்டின்னு சொன்னது இல்லாம நம்ம மருமகளையும் வெட்டின்ட்டு போறா. இவ என்னென்ன சொன்ன மருமக படிக்க கூடாது, பெயிலாயிரணும்னு கோயிலா கும்பிட்டாளடி, சாமியா கும்பிட்டாளடி. கூட அந்த பிள்ளை பாவம் கஷ்டப்பட்டு படிக்குது, விடிய படிக்குது, பாஸ் ஆகிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம எத்தனை திருப்பு நம்ம கூட அவளுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். இப்ப பாத்தியா இவ பேசலடி, அந்த பணம் பேசுது. பாத்தியா காலேஜ் மண்ணு பத்தலன்னு பூசணி இலை வரைக்கும் விற்கிறா. ஆமாண்டி இவள மாதிரி ஒரு பொம்பளைய பார்த்ததில்ல. என் மனுஷியவே நான் பார்த்தது இல்லை. இவகிட்ட நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். வேண்டாம். ஏன்னா நம்மளையும் வெட்டிங்கிறா. இது பார்த்தா நம்ம மருமகளை வரை வெட்டின்ட்டு போயிருக்கிறா. இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி பேசியிருப்பா. ஏண்டி நீங்க இன்னும் 2 பேரும் இங்கே நின்றுதான் கதை பேசிட்டு இருக்கீங்களா? பொறணி அம்மாடி அம்மா உனக்கு உன் மருமக டாக்டர் ஆயிட்டா, அதனால உனக்கு வேலை 1000 இருக்கும். அதானே நானும் சொன்னேன். ஆமா நீ சொல்றது சரிதான். நாங்களும் வெட்டி எங்க மருமகளும் வெட்டி, அதை நாங்க வெட்டி நாங்க ஒன்னா நின்னுக்குறோம். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, போங்கம்மா. சரி வெட்டி கதையை பேசிக்கிட்டு வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. ஊசியை போட்டோமா வந்தோமா போனோமான்னு இருங்க. உங்க மருமகளை நீங்க கெடுத்து வச்சிருக்கிற மாதிரி என் மருமகளை கெடுத்துறாதீங்க. கஷ்டப்பட்டு விடிய படிச்சு டாக்டரா இருக்கிறா. அந்த பக்கம் வந்து காத்து கீத்து பட்டுற போது வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம போங்க. சரியா? வரட்டா? கொழுப்பு பத்தியா கொழுப்பு? அடியே சரளா உனக்கு இருக்குடி ஒரு நாள். பாத்தியாடி கொழுப்பா இவளுக்கு? நம்ம எங்க நின்று பேசினா இவளுக்கு என்னமா? அடியே சரளா வாடி உனக்கு ஒரு நாள் இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் எங்ககிட்ட வரணும்ல. அப்ப வாடி ஃப்ரெண்டு நொன்றுன்னு அப்ப தெரியும் எங்களை பத்தி உனக்கு. பாத்தியாடி இவகிட்ட நம்ம என்னைக்குமே ஜென்மத்துக்கு நம்ம பேச்சு வச்சுக்க கூடாது. இன்னையோட இவ ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நம்ம கை முழுகுறோம். கையில லூசு தலை. அம்மா எனக்கு பைத்தியமா முடிச்சிருச்சு. கையா என்ன தலையா எடுத்த என்ன? இனிமே நம்ம இவளு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையா? இவளும் தேவையில்ல, இவ ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்ல. சரியா? இதெல்லாம் வந்தது ஓ மருமனாலே ஏன் மருமனாலே தான். அவ மரும டாக்டரான பெருமை பித்ரா. நம்ம வீட்டில் 2 தின்னுட்டு தூங்குது. அது பிரியாணி, அது மிட் நைட்டு பிரியாணியா தின்னுட்டு தூங்குதுங்க. அதுக்கு 2 வெளுத்துட்டோம்னா இவ வாயை அடங்கிடுவா. ஆமா நீ சொல்றது சரிதான். அவ மரும டாக்டர் ஆகப்போ ஓ மரும கலெக்டர் ஆகணும், ஏன் மருமவ IPS ஆகணும். சரியா?
அப்படி சொல்லுடி. இவன் மருமக டாக்டர், இவட்டு மருமக கவர்மெண்ட் டாக்டர் கிடையாது, பிரைவேட் டாக்டர். ஆனால் நம்ம மருமக கவர்மெண்ட் வேலையில் வாங்குறோம், இவன் மூஞ்சில கறியை பூசுறோம். ஏட்டி அப்படி இப்படி ஓ மருமக மட்டும் கவர்மெண்ட் ஆகிட்டா இவ்வளோ மாதிரி நீயும் பேச மாட்டியே. என்ன ஏன் மருமவா, நான் மட்டும் தான் ஆக்குவேனா? உனக்கு அந்த கட்ஸ் இல்லையா, உனக்கு அந்த தைரியம் இல்லையா? பொங்கி எழு, ஓ மருமனே கவர்மெண்ட் வேலையில் சேரு. அதுக்கப்புறம் சரளாவது குரலாகாது. யாராக இருந்தாலும் அந்த ஏரியாக்குள்ள நம்ம தான் மாஸ், நம்ம தான் தாஸ். ஓகேவா? சரி சரி சரி, போய் கிளம்பு கிளம்பு. உன் மருமனை நீ விளக்குற, என் மருமனை நான் விளக்குறேன். ஓகே? என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க? நீங்களும் ஐஏஎஸ் ஐபாஸாகவும் மாறுங்க போங்க.